Dear students, welcome back to Open Your Mind with Muruga MP. Board exam வந்தாச்சு, கூடவே பயமும் வந்துருச்சு. Chapter 1, அதாவது electric charges and fieldsல தியரி மட்டும் போதுமா? கண்டிப்பா கிடையாது. ப்ராப்ளம் நீங்க பிராக்டிஸ் பண்ணல அப்படின்னா இந்த சாப்டர்ல இருந்து ப்ராப்ளம்ஸ் கேட்கும்போது உங்களுக்கு மார்க் குறைஞ்சிடும். தியரியை மட்டும் வச்சுட்டு உங்களால ஹை ஸ்கோர் எடுக்க முடியும்னு நினைச்சா அது தப்பு தான். ப்ராப்ளம்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த வீடியோல டாப் மோஸ்ட் 15 CBSE ல கேட்ட ப்ராப்ளம்ஸை சூஸ் பண்ணியிருக்கோம். இது ஹை வெயிட்டேஜ் ஏரியா உள்ள ப்ராப்ளம் தான். அது மட்டும் இல்லாம ரொம்ப செலக்டடா ப்ராப்ளம்ஸை சூஸ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு சால்வ் பண்றதுக்காக. இந்த வீடியோல வரக்கூடிய ஒவ்வொரு ப்ராப்ளமும் அந்த கான்செப்டை கிளாரிட்டி கொடுக்க போகுது. பயந்த ப்ராப்ளம் ஃபியரையும் எடுத்துட்டு போக போகுது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஒவ்வொரு வீடியோல வரக்கூடிய ப்ராப்ளம்ஸை வாட்ச் பண்ணுங்க. வாட்ச் பண்ணிட்டு தனியா இந்த ப்ராப்ளமை உங்களால சால்வ் பண்ண முடியும்னா பப்ளிக் எக்ஸாம், போர்டு எக்ஸாம், காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை கூட உங்களால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நம்மளுடைய நேரத்தை வீணடிக்காம ப்ராப்ளம்ஸுக்கு உள்ள போகலாம். இது எல்லாமே நமக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஐடியா இந்த சாப்டர்ல நீங்க ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு கிடைக்கும். இந்த PYQவை இப்போ நம்ம பார்க்கலாம் ப்ராப்ளம்ஸ். அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தியரி குவெஸ்டினை நம்ம பார்த்துடலாம். இது நமக்கு கொஞ்சம் இம்பார்ட்டனும் கூட. பாருங்க, நம்ம கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் இதை அனுப்பிச்சிருந்தாங்க. A charge is distributed uniformly over a ring of radius A. ஒரு சார்ஜ் இருக்கு, அது பார்த்தீங்கன்னா ஒரு யூனிஃபார்ம்லி, அதாவது ஒரு நார்மலான ஒரு ரிங் இருக்கு, சர்க்கிள் இல்லையா? அதில் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. அதனுடைய ரிங்கினுடைய ரேடியஸ் A அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. Obtain an expression for the electric field intensity E. அப்போ என்கிட்ட ஒரு சர்க்குலர் ரிங் இருக்கு. இந்த சர்க்குலர் ரிங்கில் இருக்கக்கூடிய சார்ஜ் நமக்கு தெரியுது. இதனுடைய ரேடியஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா A அப்படின்னு சொல்லியாச்சு. இதனுடைய ரேடியஸ் A அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் பாருங்களா, obtain electric field intensity E at the point on the axis of the ring. அப்போ இந்த ரிங்னா இதுதான் ஆக்சியல் பாயிண்ட் இல்லையா? இதுதான் ஆக்சிஸ் ஆஃப் த ரிங். அதாவது சர்க்கிளுக்கு இதுதானே ஆக்சிஸாக இருக்க முடியும், அதுதான். ஹென்ஸ் ஷோ தட் ஃபார் அ பாயிண்ட்ஸ் அட் லார்ஜ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ரிங், அப்போ இங்கே ரிங்லேருந்து ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் ஆக்சிஸ் பாயிண்ட் தான், இட் பிஹேவ்ஸ் லைக் அ பாயிண்ட் சார்ஜ். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ரிங் இருக்கு, இதில் சார்ஜ் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்குது. அந்த சார்ஜ் நம்ம Q அப்படின்னு எடுத்துக்கலாம். இதனுடைய ரேடியஸை ஏன்னு சொல்லியாச்சு. இந்த ரிங்கினுடைய ஆக்சிஸில் ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ண போகிறீங்க. அந்த இடத்துல உங்களுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டியை சொல்ல போகிறீங்க. இது எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம டைபோல் கான்செப்ட் தான். நம்ம டைபோலில் ஒரு மிட் பாயிண்டில் ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணியிருப்போம், அதாவது பைசெக்டிங் பாயிண்ட் அப்படின்னு. அந்த பைசெக்டிங் பாயிண்டில் நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதே தான் இங்கே எழுத போகிறீங்க, ரைட்? அப்போ என்ன பண்ணலாம், எனக்கு இந்த இடத்துல சார்ஜ் எல்லாமே நமக்கு இருக்குது. ஸோ என்ன ஆகுது, இந்த பாயிண்டில் ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதே மாதிரி இந்த சைடில் இருந்து இந்த பாயிண்டில் ஒரு எஃபெக்ட் இருக்கும். நீங்கள் அங்கே என்ன படிச்சிங்களோ அதே தான், ரைட்? இது நம்ம ஃபஸ்ட்டு சாப்டரில் படித்த அந்த ஈக்குவட்டோரியல் கான்செப்டும் நீங்கள் அடுத்து ஃபியூச்சர் சாப்டரில் படிப்பீங்க. 4th சாப்டரில் பயோட் சாவர்ட்ல யூஸ் பண்ணி ஒரு சர்க்குலர் கண்டக்டர் இருக்கும், அதாவது சர்க்குலர் காயில். அந்த சர்க்குலர் காயிலில் ஒரு சர்டன் டிஸ்டன்ஸில் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டை கண்டுபிடிப்போம். அதுவும் ஈக்குவட்டோரியல் லைனும் இந்த ஆன்சரும் ஒரே கான்செப்ட் தான், வித்தியாசமே கிடையாது. அப்போ என்ன ஆகுது, இந்த பாயிண்ட் இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸும் இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ், அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு தானே. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த பாயிண்டில் இந்த காம்பனண்ட் இப்படி ஒன்று பிரிஞ்சிடும். எது? இந்த காம்பனண்ட். இது அப்படியே நீங்கள் பயோட் சாவர்ட்ல தான். அதே மாதிரி இது விஷயம், இது பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு காம்பனண்ட்டாகவும் இந்த மாதிரி ஒரு காம்பனண்ட்டாகவும் பிரியும். இது நீங்கள் அப்படியே டைபோலில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், ஒரு நெகட்டிவ் சார்ஜ், மிட் பாயிண்ட்லேருந்து ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம், அது Rன்னு சொன்னோம், இது ஏன்னு சொன்னோம், இது ஏன்னு சொன்னோம். இந்த பாயிண்ட் இதுக்கு மேலே ஒரு ஃபீல்டு கொடுக்கும், இந்த பாயிண்ட் இதுக்கு மேலே ஒரு ஃபீல்டு கொடுக்கும்,
பார்த்தீங்கன்னா அப்படியே இன்க்ளைன்டு தான். அப்போ இப்படி ஒரு காம்பனண்ட், இப்படி ஒரு காம்பனண்ட். இதை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு காம்பனண்ட், இப்படி ஒரு காம்பனண்ட். இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்குது சொல்லுங்கள்? ஒன்றுமே இல்லை, ரெண்டுமே சேம் தான். அப்போ என்ன ஆகுது, இது சைன் தீட்டா ஆப்போசிட்டை நமக்கு கேன்சல் ஆகுது. நம்ம காஸ் தீட்டாவை தான் எடுப்போம். இதுலேயும் காஸ் தீட்டாவை தான் நீங்கள் எடுத்திருப்பீங்க. பயோட் சவர்ட்லாலையும் காஸ் தீட்டாவை தான் நீங்கள் எடுத்திருப்பீங்க. அப்போ காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இங்கே ஆங்கிள் அப்படின்னா ஆப்போசிட் இது, ஹைபாட்டெனஸ் இது இல்லையா? அப்போ இதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லலாம், ஏதோ ஒரு வேல்யூ லைக் ஆர்னு எடுத்தாலும் சரி. இங்கே நீங்கள் எடுத்த மாதிரி ஆர்னு எடுத்தீங்கன்னா அப்போ இந்த ஹைபாட்டெனஸ் என்னவா இருக்க முடியும்? ஹைபாட்டெனஸ் அப்படின்றது a ஸ்கொயர் r ஸ்கொயர் டு த பவர் 1/2. அப்போ ஹைபாட்டெனஸ் ஸ்கொயர்னா a ஸ்கொயர் r ஸ்கொயர், முடிஞ்சு போச்சு. இவ்வளோதான். இது ஹைபாட்டெனஸ் ஸ்கொயர், இது வெறும் ஹைபாட்டெனஸ். சின்ஸ் இட் இஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், நம்ம பித்தாகரஸ் தியரமை பயன்படுத்தியிருக்கோம். அவ்வளவுதான். நீங்கள் ஈக்குவட்டோரியல் என்ன பண்ணீங்களோ அதே தான் பண்ண போகிறோம். எந்த வித்தியாசமும் கிடையாது. அப்போ நமக்கு என்ன இருக்குது? இ காஸ் தீட்டா மட்டும்தான் இருக்குது. பொதுவாக நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்றது என்ன சொல்லுவோம்? ஃபோர்ஸ் ஆக்டிங் பர் யூனிட் சார்ஜ்னு சொல்லுவோம், இல்லைன்னா k³/r² சொல்லுவோம். கரெக்டாக? இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பேசிட்டோம்? எனக்கு r வந்து a² + r², which is this is your distance இல்லையா? இது ஹைபாட்டெனஸ் ஸ்கொயர். நமக்கு என்ன இருக்குது? காஸ் தீட்டான்னு இருக்குது. அப்போ பாருங்க, எனக்கு k q r²ன்றது ஹைபாட்டெனஸ் ஸ்கொயர், which is a² r². காஸ் தீட்டா என்ன? அட்ஜசன்ட். அட்ஜசன்ட் என்ன? எனக்கு இருக்கக்கூடியது ஒரே ஒரு அட்ஜசன்ட் சைடு தான். அந்த ஆங்கிளுக்கு இருக்கிற அட்ஜசன்ட் என்ன? இந்த r தான். பிகாஸ் எனக்கு இதுதான் ஆங்கிள். அப்போ r அப்பான் இதில் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்னது? a² r² டு த பவர் 1/2. இதில் நீங்கள் வந்து பெருசாக யோசிக்கிற அளவுக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது. வெரி சிம்பிள் தான், ரைட்டா? ஸோ இதை நம்ம வந்து இந்த இடத்துல எழுதிட்டோம். இங்கே நம்ம மேஜராக பார்க்க வேண்டிய ஒரு சின்ன விஷயம் மட்டும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல we are going to consider the total length of the ring. அப்போ அது என்னது? சர்க்கியூம்ஃபரன்ஸ் தானே. இப்போ நான் அதை அப்படியே இந்த இடத்துல பயன்படுத்த போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த டேர்மை நம்ம சிம்பிளை பண்ணிடலாம். அப்போ k q r/a² r² டு த பவர் 3/2. இதில் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது. ஸோ இந்த இடத்துல நம்ம சிம்பிளாக யூ கேன் சப்ஸ்டியூட் த வேல்யூ, ஆர் நீங்கள் அதை சப்ஸ்டியூட் பண்ணாமல் டைரெக்டாக நீங்கள் ஈக்குவட்டோரியலில் என்ன பண்ணீங்களோ அதை அப்படியே பண்ணலாம். அப்போ எனக்கு என்ன தெரியுது? இது ஈன்னு தெரியுது, இது காஸ் தீட்டான்னு தெரியுது. அதை அப்படியே நான் இங்கே எழுதியிருக்கேன். எந்த சேஞ்சஸுமே நான் இங்கே பண்ணலை, எதுவுமே பண்ணலை. நான் அப்படியே டிட்டோ அப்படியே சேம் தான். அப்போ வாட் இஸ் த ஃபைனல் வேல்யூ? சப்போஸ் என்னுடைய ஆர் வந்து கிரேட்டர் தென் ஏ அப்படின்னு எடுத்தால் இந்த ஏவை நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிடுவீங்க. ஸோ உங்களுக்கு எப்படி வரும் பாருங்களேன், கே கியூ ஆர் அப்பான் ஏ தான் எனக்கு போயிடுச்சுல்ல. ஏன்னா ஏவுடைய டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ஸ்மால். ஏன்னா நீங்கள் பைசெக்டிங்லேயும் நீங்கள் அதுதான் எடுத்திருப்பீங்க. என்னுடைய ஆர் தான் வந்து கிரேட்டர். அங்கே என்ன சொல்லியிருப்பீங்க? அதையும் அந்த இடத்துல நீங்கள் ஆர் தான் எடுத்திருப்பீங்க. அப்போ ஆர் கிரேட்டர் சொல்லும்போது எனக்கு இந்த ஸ்கொயரும் போயிடும். யூ ஹாவ் யுவர் கியூப், ரைட்டா? உங்களுக்கு வந்து அந்த இடத்துல கியூப் அப்படின்றது வந்து இருக்கும். இப்போது இந்த இடத்துல இந்த டேர்மை நான் சொல்லிட்டேன். இங்கே இருக்கிற ஒரு ஆரும் இங்கே இருக்கிற ஒரு ஆரும் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு வரக்கூடிய ரிசல்டன்ட் பாருங்களேன், கே கியூ r². இதுதான் என்னுடைய ஃபைனல் வேல்யூ. அவ்வளோதான். நீங்கள் பெருசாக இந்த இடத்துல யோசிக்கிற அளவுக்குலாம் இங்கே ஒன்றுமே கிடையாது. ஹோப் ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே அப்படின்னு, ரைட்? இது ரொம்ப முக்கியமான ஒரு 3 மார்க், ஓகேவா? ஸோ இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதுவுமே நமக்கு வந்து சிபிஎஸ்சி போர்ட் பேப்பர்ஸில் இது கேட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். இதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு போதும். டேக் ஒரு 1 minute ஒரு கிளான்ஸ் எடுத்துகிட்டு யூ ஜஸ்ட் கோ த்ரூ அண்ட் தென் வில் மூவ் டு த நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் ஆர் செஷன். ஃபைன். ஸோ நம்மளுடைய செஷன் பார்ட்டுக்குள்ளே போகலாம். மேஜர் பார்ட். எஸ், வி ஆர் கம்மிங் டு த ப்ராப்ளம். இப்போ இது ப்ராப்ளம் பார்த்தோன்னா இந்த ப்ராப்ளம் நீட்டிலையும் கேட்டிருக்காங்க, ரைட்? ஸோ வில் சி வாட் இஸ் the acceleration of an electron, right? Acceleration of an electron due to the mutual attraction between the electron and the proton when they are 1.6 Armstrong apart. இப்போ நீங்கள் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சில விஷயத்தை வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து கன்வர்ஷன். இந்த கன்வர்ஷன் நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அப்போவே உங்களுக்கு half of the problem you are going to get mark அப்படின்ற மாதிரி தான்.
ஏன்னா இங்கே கன்வர்ஷன் வந்து ரொம்ப மேஜராக இருக்குது. அதில் கொஞ்சம் ரிப்பீட்டடான கன்வர்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோன்னா ஒரு சென்டிமீட்டர், அதுக்கப்புறம் மில்லிமீட்டர், அதுக்கப்புறம் மைக்ரோமீட்டர், நேனோமீட்டர், இதெல்லாம் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக பார்ப்போம். அதுக்கப்புறம் ஆம்ஸ்ட்ராங்கு, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நமக்கு வந்து ஃபெம்டோமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை ஃபெர்மி மீட்டர் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லிக்கலாம். கெப்பாசிட்டரை பொறுத்த வரைக்கும் பிகோ ஃபேரட், இது ஸ்மால் பி, ஓகே, பிகோ ஃபேரட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் யூனிட்ஸ் தான், வேர் யூ வில் பி கன்வெர்ட்டிங் இன்டு நார்மல் டேர்ம். எஸ்ஐ சிஸ்டமில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணுங்க. இதெல்லாம் ஒவ்வொரு யூனிட் எஸ்ஐ சிஸ்டமில் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது இந்த பிகோ ஃபேரட், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா. அடுத்து நம்ம வந்து மெகா, இது வந்து நீங்கள் ஆட்டம் சாப்டரில் வந்து பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். மெகா எலக்ட்ரான் வோல்ட், இல்லை எனக்கு வந்து ஏஎம்யூ நியூக்ளியை பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் வி வில் கம் டு திஸ் பார்ட். சென்டிமீட்டரை இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் பி கன்வெர்ட்டிங் இன்டு மீட்டர். இது எல்லாமே டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறது தான். அப்போது இதை வந்து 10⁻² மீட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 5 சென்டிமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 × 10⁻². யோசிக்காமல் எழுதிடணும். எல்லாத்தையும் எஸ்ஐ சிஸ்டமில் தான் எழுதணும். அப்படி எழுதலைன்னா உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணாலும் தப்பு தான். யூ won't get the exact value. இது வந்து பார்த்தோன்னா 10⁻³ மீட்டர், இது வந்து பார்த்தோன்னா 10⁻6 மீட்டர், இது வந்து பார்த்தா 10⁻9 மீட்டர், இது வந்து பார்த்தோன்னா 10⁻10 மீட்டர், இது 10⁻15 மீட்டர், பிகோ வந்து 10⁻12 ஃபேரட் அப்படின்னு வரும். சரி, இதெல்லாம் ஸ்டாண்டர்ட். இதெல்லாம் நீங்கள் வந்து கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் எப்பேற்பட்ட ப்ராப்ளம் சால்வ் பண்ணாலும், சிம்பிளான ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம் சார், அப்போ இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது தெரியலன்னா நீங்கள் அவ்வளோதான், மார்க் அங்கேயே நீங்கள் பாதி லூஸ் பண்ண மாதிரி தான். ஸோ இது ஃபஸ்ட்டு நமக்கு வந்து முக்கியமான பார்ட். அடுத்து ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்கே ஸ்ட்ரகிள் ஆகுவாங்க அப்படின்னா, இந்த டெசிமல் நம்பர் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிருக்கும். ஐயோ எனக்கு டெசிமல் நம்பர் வந்துருச்சு, என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ ஒன்ஸ் யூ see the decimal number, try to convert into whole number. அதை மேக் இட் சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள், சார் எனக்கு வந்து 5.3 அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்குது, லைக் இது வந்து சென்டிமீட்டரில் இருக்குது. இப்போ நீங்கள் இதை என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு வந்து அதை மீட்டராக கன்வெர்ட் பண்ண முயற்சி பண்ணுங்க. -2 மீட்டர். இது எனக்கு இப்படி இருக்குது, என்ன பண்ணலாம், take that has normal number, multiply by 10, divide by 10, and that gives 53 into 10⁻³ மீட்டர். அவ்வளவுதான். இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த டெசிமலில் இருந்து நீங்கள் கொஞ்சம் நார்மல் நம்பர் போகும்போது உங்கள் மைண்டு ஆட்டோமேட்டிக்காக கம்ஸ் டு நார்மல் ஸ்டேஜ். இது பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்கும், ஆனால் நீங்கள் பெரிய பெரிய ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து 0.0056 இப்படின்னு இருக்குது சார், இது மீட்டர் ஸ்கொயர்னு இருக்குது, இது எஸ்ஐ தான், இது ஏரியா. அப்போ இதை நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ இங்கே நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஐம் கோயிங் டு மேக் இட் சிம்பிள் ஒன். 1 2 3 4 டெசிமலுக்கு அப்புறம் 4 நம்பர் இருக்குது. 4 நம்பரை நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 2 3 4, ரைட்டா? ஸோ அதையே வந்து அப்படியே இங்கே டிவைடும் பண்ணிவிடுங்க. அப்போ என்ன ஆகுது, இந்த 4 இதோட மல்டிப்ளை பண்ணும்போது 56ன்னு மாறிடும். இது மேலே போகும்போது 10⁻⁻4 மீட்டர் ஸ்கொயர்னு மாறிடும். இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த டிஃபிகல்ட்டியில் இருந்து சம்வாட் யூ கேம் டு நார்மல் ஸ்டேஜ். இது ஸ்டார்டிங்கில் தான் நீங்கள் 1000 மல்டிப்ளை பண்ணணும், டிவைட் பண்ணணும், 100 பண்ணணும், 10 பண்ணணும், 10,000 பண்ணணும். ஸ்டார்டிங்கில் தான் இட் டேக்ஸ் டைம் டு அண்டர்ஸ்டாண்ட். அடுத்து நீங்கள் நீங்கள் இந்த மாதிரி மல்டிப்ளை டிவைட்லாம் பண்ணவே தேவையில்லை. யூ கேன் நார்மலி யூ கேன் ரைட். இப்போ இது பார்த்தீங்கன்னாவே இது ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த முறை இது பண்ண தேவையில்லை. ஸ்ட்ரைட்டாக யூ கேன் ரைட் லைக் திஸ் 10⁻⁻4 முடிஞ்சு போச்சு. ஸோ ட்ரை டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து சாப்டர் 1ல் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பெர்மிட்டிவிட்டியோடைய வேல்யூ வந்து 8.54, ரைட், 8.854 × 10⁻12 அப்படின்னு இருக்கும். இப்போ இதை நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ண இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் இல்லையா? இப்போ நீங்கள் இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணலாம். எப்படி பண்ணலாம், 8.9ன்னு பண்ணலாம். ஈவன் மோர் இன்னும் ஈஸியாக பண்ணணும் அப்படின்னா யூ கேன் கன்வெர்ட் இன்டு 9. சரியா? ஸோ நீங்கள் இப்படி எழுதினாலும் பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் ஆன்சர் வராது. ஸோ மேக் இட் வெரி கிளியர். சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க பார்க்கக்கூடியது என்னன்னா, நீங்கள் எழுதக்கூடிய ஆன்சரில் இருக்கக்கூடிய பவர் டேர்ம்ஸ். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு எக்ஸாக்ட் அக்யூரேட் வேல்யூ வந்து இந்த மாதிரி இருக்குது, 10⁻⁻10ன்னு வச்சுக்கலாம்.
ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு ஆன்சர் வந்து 4. நல்லா பாருங்கள், 4.12 into 10 to the power minus 10 ஃபுல் மார்க்கு கொடுத்துருவோம். இப்போ இந்த இடத்துல எனக்கு 4.65னே இருக்குது, ஆனால் என்னுடைய பவர் டேர்ம் வந்து இங்கே 18 அப்படின்னா இது தப்பு. அப்போது hope so you can understand what I am trying to say. இந்த வேல்யூவுக்கு க்ளோசரில் இருந்ததுன்னா ப்ராப்ளமே கிடையாது. சார் எனக்கு வெறும் 4 தான் சார் வருது, 4 into 10 to the power 10 தான் சார் வருது. அஃப்கோர்ஸ் இட் இஸ் கரெக்ட், தெர் இஸ் நோ பிக் சேஞ்ச் ஹியர். இது கரெக்டு தான். ஃபஸ்ட்டு வி லுக் ஃபார் பவர் டேர்ம். அதில் வந்து ரொம்ப காஷியஸாக இருக்கணும். பவர் டேர்ம் வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியான கேல்குலேஷன் தான். பவர் மேலே போகும்போது மைனஸோ ப்ளஸ்ஸோ மாறும், ஆப்போசிட் சைன் மாறும். மேலே இருக்கிறத நீங்கள் அப்படியே கேன்சல் பண்ண போகிறீங்க. பவரை பொறுத்த வரைக்கும் யூ ஆர் கோயிங் டு ஆட், சிம்பிளாக அவ்வளவுதான் சொல்ல போனால் இல்லையா. அப்போது மேக் இட் வெரி கிளியர் அபவுட் இட். அதெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு சின்னது தான், ஆனால் நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டமாயிடும். இது இப்போவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. மேஜர் இந்த கன்வர்ஷன் யூ ஷுட் பி வெரி ஸ்ட்ராங். சரியா? இந்த கன்வர்ஷன் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்கன்னா எந்த ப்ராப்ளம் வந்தாலும் சரி, நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி மை சஜஷன் இஸ் கோ ஃபார் எனி நம்பர், டெசிமலாகவே இருக்கட்டும். டெசிமலை இந்த மாதிரி ஹோல் நம்பரை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னாவே பாதி ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ண மாதிரி தான். அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது தட் பிகம்ஸ் வெரி ஈஸி ஃபார் யூ. நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே பாருங்கள், த அக்சலரேஷன் ஆஃப் அன் எலக்ட்ரான் டியூ டு த மியூச்சுவல் அட்ராக்ஷன். அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் தே போத் ஆர் ஆப்போசிட் சார்ஜ். அப்போ அவனும் கேள்வியிலையும் கொடுத்துட்டான், பிட்வீன் எலக்ட்ரான் அண்ட் ப்ரோட்டான். அப்போ எலக்ட்ரான் நெகட்டிவாக இருக்க போகுது, ப்ரோட்டான் பாசிட்டிவாக இருக்க போகுது. அந்த ரெண்டு சார்ஜுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோன்னா 1.6 ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. அப்போ ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லும்போது அந்த டிஸ்டன்ஸ் என்னது? 1.6 10 to the power minus 10 மீட்டர் இல்லையா. அப்போ எனக்கு என்ன கேட்குறாங்க? அக்சலரேஷன் கேட்குறாங்க. ஸோ நமக்கு பொதுவாக அக்சலரேஷன் அப்படின்னு சொல்லும்போது F/m. இது எங்கே இருந்து வந்தது? நம்ம நியூட்டன் செகண்ட் ஆல படிச்சிருப்போம். F ஈக்குவல் டு m டைம்ஸ் ஆஃப் a. a அப்படின்றது F/m. அப்போ வாட் அபவுட் யுவர் F? Fன்றது ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் பிட்வீன் யாருக்கும் யாருக்கும்? இந்த எலக்ட்ரானுக்கும் இந்த புரோட்டானுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ். அப்போ நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸில் ரொம்ப அழகாக படிச்சிருக்கோம், k டைம்ஸ் q1 q2 by r². இப்போ k உடைய வேல்யூ நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு அது கான்ஸ்டன்ட் தெரிஞ்சது தான். அப்புறம் எனக்கு சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான், சார்ஜ் ஆஃப் புரோட்டான், ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசமே இல்லை. 1.6 10 to the power minus 19, அதுவும் 1.6 10 to the power minus 19. அப்போ ஸ்கொயர் பண்ணிட்டேன், டிவைடட் பை டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். டிஸ்டன்ஸ் பாருங்கள், நீங்கள் 1.6ஓட மட்டும் எழுதிட்டிங்கன்னா உங்கள் ஆன்சர் தப்பாயிடும். அப்போ செக் ஃபார் த யூனிட். அவன் என்ன யூனிட் கொடுத்துருக்கான் அப்படின்றத முதல்ல பார்க்கணும். யூனிட் இந்த யூனிட்டா? ஓகே, கன்வெர்ட் இன்டு SI. அப்போ 1.6 10 to the power minus 10. இது மட்டும் விட்டுறக்கூடாது, நல்லா பார்க்கணும். இங்கே ஸ்கொயர் இருக்குது, அப்போ இங்கேயும் ஸ்கொயர் எழுத போகிறீங்க. இப்போ பாருங்களேன், இதுவும் 1.6 ஸ்கொயரில் இருக்குது, இதுவும் 1.6 ஸ்கொயரில் தான் இருக்குது. அப்போ இதுவும் அப்படியே கேன்சல் பண்ணலாம். அப்போ எனக்கு இங்கே இருக்குது 10 to the power minus 19 ஸ்கொயர் பண்ணால் -38ன்னு இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா -20ன்னு இருக்கும். இப்போ இந்த -20 மேலே போகும்போது என்ன ஆகிடும்? எனக்கு வந்து +20 மாறிடும். அப்போ +20 மாறிடுச்சு. அப்போ -38 + 20 gives -18. கரெக்டாக? -18 வந்து உங்களுக்கு கிடச்சது, அவ்வளவுதான். அப்போ 10 to the power எனக்கு இங்கே -18 அப்படின்றது நீங்கள் விச் மீன் 1 into 10 to the power -18 எழுதிட்டீங்க. அப்போது இந்த இடத்துல இந்த 9 இந்த ஒரு டேர்ம் இருக்குது பாருங்கள். அப்போ 9 into 10 to the power 9. இந்த மொத்த டேர்மை நம்ம என்ன சொல்லிட்டோம்? 1.6 ஸ்கொயரில் இருக்கிறனால கேன்சல் ஆகிடுச்சு. இங்கே டிவிஷனில் -20 இருக்குது, மேலே -38 இருக்குது. மேலே போகும்போது இந்த -20 +20 மாறிடும். அப்போ -18 மட்டும் இருக்குது. இப்போ நீங்களே இதை பாருங்கள், என்ன பண்ணலாம்? எனக்கு இது வந்து 9, இது -18, இது ஆட் பண்ண என்ன வரும்? 10 to the power -9, அவ்வளவுதான். அப்போ இதுதான் உங்களுடைய ஃபோர்ஸாக இருக்குது. அப்போ 9 into 10 to the power -9 divided by mass. இப்போது நீங்கள் வந்து யோசிக்கணும், எதோட மாஸ்ன்னு கேட்கணும். இப்போ நீங்கள் கேள்வியை பார்க்கணும். பாருங்கள், the acceleration of the electron.
நீங்கள் புரோட்டானை சப்ஸ்டியூட் பண்ணிடக்கூடாது, கேள்வியை பார்க்கணும். acceleration of the electron, அப்போ எலக்ட்ரானுடைய acceleration தான் கேட்குறாங்க. அப்போ 9.1 10 to the power minus 31 kg. இப்போ பாருங்கள், இது 9 இருக்குது, இது 9.1 இருக்குது. என்ன சார் பண்ணட்டும்? ஒன்றுமே இல்லை, இந்த 9ஐயும் 9ஐயும் கேன்சல் பண்ணுங்கள், ரவுண்ட் ஆஃப் பண்ணுங்கள். they both are same, there is no change in value. அப்போ இந்த -31 மேலே போகும்போது இங்கே -9 இருக்குது, இது +31 இருக்குது, ஆட் பண்ணுங்கள், you get the resultant value. ஸோ அதுதான் உங்களுடைய அக்சலரேஷனாக இந்த இடத்துல இருக்க போகுது. ரைட், ரொம்ப சிம்பிள் தான். ஒன்ஸ் இந்த சாப்டர் விச் மீன் இந்த ப்ராப்ளம்ஸ் முடிஞ்சதோ ஐ வில் ஷேர் த பிபிடி அலாங் வித் த தியரி 1, யூ கேன் கோ த்ரூ ஆஃப்டர்வர்ட்ஸ். இப்போ நம்ம ரெண்டாவது ப்ராப்ளமுக்கு போகலாம். செகண்ட் ப்ராப்ளம் பாருங்கள். 2 பாயிண்ட் சார்ஜஸ் ஏ அண்ட் பி, ரெண்டு சார்ஜ் இருக்குது. அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் கியூவாகவும் இன்னொன்று வந்து மைனஸ் கியூவாகவும் இருக்குது. ரெண்டு சார்ஜ்டு, ரைட், ஒன்று ஏ இன்னொன்று பி. இதுடைய சார்ஜ் ப்ளஸ் கியூ, இதுடைய சார்ஜ் மைனஸ் கியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஆர் பிளேஸ்ட் அட் அ சர்டன் டிஸ்டன்ஸ். கேள்வியை நல்லா கவனிங்க. when you spend more time to read the question, half of the time will reduce to solve the problem. சரியா? அதை நல்லா கவனிச்சிக்கோ. நீ கேள்விக்கு எந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறியோ அதை சால்வ் பண்ணுறதுக்கான டைம் அப்படியே குறைஞ்சிடும். பிகாஸ் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த கொஸ்டின், யூ வில் ரைட் வாட் எவர் த நீட். சரியா? அப்போது ஆர் பிளேஸ்ட் அட் அ டிஸ்டன்ஸ் அப்பார்ட் அண்ட் ஃபோர்ஸ் ஆக்டிங் பிட்வீன் தெம் இஸ் எஃப். இப்போ இந்த ரெண்டு சார்ஜுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா எஃப் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அடுத்த கேள்வியை பாரு. இஃப் 25% of the charge of A is transferred to B. அப்போ 25% என்ன ஆகுது? இந்த Qல ஆட் ஆகுது. கரெக்டா? இதில் என்ன ஆகுது? அந்த 25% குறைஞ்சி போகுது. அப்போ இதில் மிச்சம் என்ன இருக்கும்? 75% ஆஃப் Q இருக்கும். இதில் 25% ப்ளஸ் இந்த சார்ஜுடைய வேல்யூ இருக்கும். இது மைனஸ் Q, அதை நம்ம கடைசியில் எழுதிக்கலாம். ரைட்டா? அப்போது இந்த இடத்துல இந்த ரெண்டு சார்ஜுக்கு என்ன ஃபோர்ஸ் இருக்கும்? ஸோ கேள்வியை நல்லா பாருங்கள். இனிஷியலாக ப்ளஸ் கியூ மைனஸ் கியூ அப்படின்னு சார்ஜ் இருக்குது. அந்த ரெண்டு சார்ஜுக்கு இடையில் ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து எஃப். இப்போ என்ன பண்ணுறாங்க? ஏ அப்படின்ற ஆப்ஜெக்டில் இருந்து பி அப்படின்ற ஆப்ஜெக்ட்டுக்கு கொஞ்சம் சார்ஜஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. எவ்வளோனா 25% வந்து பிக்கு போகுது. அப்போ பியில் 25% போகுதுன்னா ஏல 25% குறைஞ்சிருக்கணும். ஆமாம் தானே? அவ்வளோ தானே, சிம்பிள் தானே. அப்போ இதில் 75% ஆஃப் கியூவும் அதில் எனக்கு 25% 1/4 கால்வாசி, இதில் முக்கா. அப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்? ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற சார்ஜை நான் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ QA டேஷ், ஏன்னா QAன்றது Q, QBன்றது மைனஸ். ஆஃப்டர் தான் என்ன ஆகுது? இது சேஞ்ச் ஆகுது. அப்போ இதில் 75% தான் இருக்குது. அப்போ 75% ஒன்றும் இல்லைங்க, 3/4 முக்கா. அப்போ 3/4 Q, ஏன்னா எனக்கு ஒரிஜினலை விட முக்காவாசி தான் இருக்குது. அப்போ QB என்னவா இருக்க முடியும்? நீங்களே யோசிச்சு பாருங்களேன். கால்வாசி இல்லை, ரைட்? அப்போ அது என்னது? 1/4 டைம்ஸ் ஆஃப் Q. எங்கே? QAல இந்த சார்ஜு, இந்த சார்ஜ் வந்து எங்கே போகுது? QBக்கு போகுது. அந்த QB என்னது? மைனஸ் Q. கரெக்டாக? இதை நீங்கள் அப்படியே எல்சிஎம் எடுத்து பாருங்களேன். -4 + Q which is -3Q/4. இங்கே பாரு, இதில் இருக்கிற சார்ஜும் இதில் இருக்கிற சார்ஜும் எப்படி இருக்குது பாருங்கள், சேமாக தானே இருக்குது. ரைட்? இப்போ நீங்கள் வந்து நாட் கோயிங் டு ஆட் எனிதிங், ஆட்லாம் பண்ணல. ரெண்டு சார்ஜ் வந்து மாறுது. அப்போது இதுக்கு இடையில் இருக்கிற ஃபோர்ஸ் என்ன? அதே தான் F which is equal to K times Q1 என்ன? 3/4 Q. Q2 என்ன? 3/4 Q. மைனஸ் தான், we consider only the magnitude obviously. அது அப்படியே எழுதிட்டேன். டிவைடட் பை அதுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ்லாம் நமக்கு பேசலை. ஸோ we are going to consider R or A or B whichever letter you like. இது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். என்ன பண்ணலாம்? இங்கே பாருங்கள், இந்த 3 × 3 வந்து நியூமரேட்டரில் இருக்குது, which is 9. அப்போ 9KQ by இந்த 4 டினாமினேட்டரில் வந்துடல 16R².
அப்போ இது வந்து பாருங்க எனக்கு இனிஷியலாக இருந்த ஃபோர்ஸு F. அப்போது என்னுடைய F dash இந்த நியூ ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் 9/16 டைம் ஆஃப் ப்ரீவியஸ் ஒன். ரைட்டா? இவ்வளோ தான் நமக்கு வந்து இருக்கக்கூடிய ப்ராப்ளம். ரொம்ப சிம்பிள் தான். யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பொறுமையாக பார்த்தீங்கன்னா யூ வில் சீரியஸ்லி வில் அண்டர்ஸ்டாண்ட். ரைட்? அடுத்த ப்ராப்ளம் போகலாம். ஸோ ட்ரை டு ஸ்பெண்ட் மோர் டைம் ஆன் கொஸ்டின். இது ஐ யூஸ் டு சே டு மை ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஸ்டினுக்கு மேலே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை. அதனால தான் நமக்கு வந்து ப்ராப்ளமும் புரியறதில்லை. ஸோ பாருங்கள், இந்த கேள்வி வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த கேள்வி ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்களேன். 2 ஐடென்டிக்கல் சார்ஜ், ஓகே, 2 ஐடென்டிக்கல் சார்ஜ்டு ஸ்பியர் அப்படின்னு ஒரே மாதிரி இருக்குது அந்த சார்ஜ், suspended from a common point by two massless string of length L, okay, are initially at a distance of d. Okay, பாருங்க, 2 ஐடென்டிக்கல்னா பாருங்களேன், apart because of the mutual repulsion. So it is very clear they both are same charge, identical னு சொல்லியாச்சுல்ல. So it can be positive or it can be negative. எதுவா வேணா இருக்கு. அப்போ 2 ஐடென்டிக்கல் சார்ஜ் ஆர் சஸ்பெண்டட் ஃப்ரம் அ காமன். அப்போ இங்கேருந்து ஒரு ஒயர் வருது, ஸ்ட்ரிங்கு, இங்கேருந்து இன்னொரு ஒயர் வருது. இது வந்து ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட், இது வந்து செகண்ட் ஆப்ஜெக்ட். இப்போ இது ரெண்டுமே என்ன சொல்கிறாங்க, ஒரே ஒரு ஸ்ட்ரிங்கில் இருந்ததை ஹேங் பண்ணியிருக்கு 2 ஆப்ஜெக்ட். இப்போ இது ரெண்டுமே சிமிலர் அப்படின்றதுனால இந்த 2 ஆப்ஜெக்ட் கண்டிப்பாக இப்படி இருக்கவே இருக்காது, உங்களுக்கே தெரியும். பிகாஸ் சேம் சார்ஜ், இட் வில் ரிப்பல். அப்போது இப்படி அப்போ இது வந்து ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட், இது வந்து செகண்ட் ஆப்ஜெக்ட். ஏன் இப்படி போகுது? ஏன்னா ஐடென்டிக்கல் லைக் சார்ஜஸ் ரிப்பல் ஈச் அதர். அப்போ இது இப்படி மூவ் ஆகும், இது இப்படி மூவ் ஆகும். அதனால தான் இந்த பக்கம் மூவ் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங்கு எல் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆப்வியஸ்லி இதுவும் எல்லா தான் இருக்க போகுது. ஆர் இனிஷியலி அட் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் டி. அப்போ டி வந்து லெஸ் தென் எல். இங்கே பாருங்கள், இதுதான் டி. ரைட்? இந்த டி வந்து எப்படி இருக்கான்? லெஸ் தென் எல்லாக இருக்குது. எல்லை விட அந்த டி வந்து ரொம்ப லெஸ்ஸாக இருக்குது. அப்போ லென்த்து தான் வந்து பெருசு அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட், அப்போ மியூச்சுவல் ரிப்பல்ஷன் அப்படின்றதே நமக்கு கேள்வியில் தெளிவாக கொடுத்தாச்சு. இப்போ பாருங்களேன், the charges begin to leak from both the sphere. இப்போ என்ன ஆகுது? இந்த 2 ஆப்ஜெக்ட்ல இருந்து சார்ஜ் லீக் ஆகுது. அப்போ என்ன? சார்ஜ் குறையுது. அப்போ சார்ஜ் குறையும் போது என்ன ஆகும்? இவர் இப்படி கிட்ட வருவார், இவர் இப்படி கிட்ட வருவார். ஏன்னா அது சார்ஜ் குறையுது இல்லை. அப்போ என்ன ஆகும்? எனக்கு வந்து 5 கூலும் 2 சார்ஜ் இருக்குது, ரிப்பல்ஷன் ஆகும். இது 5 கூலும்லேருந்து 2 கூலும்னா ரிப்பல்ஷன் தான். ஆனால் அந்த ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் வந்து குறைஞ்சிடும். அப்போ அந்த 2 சார்ஜும் பக்கத்தில் வந்துடும். அதுதான் இங்கே நடக்குது. As a result, the sphere approach each other with velocity v. Correct? Then v varies as a function of the distance x between the sphere, which means they are asking what is the velocity v in terms of x எல்லாம் கேட்குறாங்க. ஓகேவா? in terms of x எல்லாம் கேட்குறாங்க. அப்போ இதுதான் நம்மளுடைய டிஸ்டன்ஸ் இல்லை. இதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து பார்த்தோன்னா இது x/2, இது x/2வாக இருக்க முடியும். கரெக்டாக? இப்போ நீங்கள் அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிள். நீங்கள் 11th படித்த அதே கான்செப்டை தான் இப்போ நம்ம இங்கே பயன்படுத்த போகிறோம். ரைட்டா? இங்கே பாருங்களேன், இது எனக்கு டென்ஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங். ரைட்டா? இப்போ பொதுவாக எனக்கு ஆப்ஜெக்ட் வந்து ஹேங் பண்ணாவே அங்கே ஒரு முக்கியமான ஃபோர்ஸ் வந்துடும் mg. ரைட்? இப்போ இந்த சார்ஜுக்கும் இந்த சார்ஜுக்கு இடையில இருக்கக்கூடிய ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் இந்த பக்கம் தானே இருக்குது. ஸோ இதுதான் எனக்கு டென்ஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங். அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல இது டவுன்வர்ட் ஃபோர்ஸ், இது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், அதாவது ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல நான் வந்து இதை 2 காம்பனண்ட்டாக பிரிக்க போகிறேன். பாருங்கள், இதுதான் எனக்கு ஆப்வியஸ்லி இது 2 காம்பனண்ட்டை பிரிஞ்சிருச்சுல்ல. ஸோ ஒன்று வந்து இந்த காம்பனண்ட், இன்னொன்று வந்து இந்த காம்பனண்ட். இப்போ இது வந்து பார்த்தோன்னா சைன் தீட்டானோ, இது வந்து காஸ் தீட்டானோ நான் சொல்லிட்டேன். ஏன் சார் காஸ் தீட்டான்னு சொல்கிறீங்க? பிகாஸ் எனக்கு இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஹேங் ஆகிறது வந்து இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கணும் இல்லையா? டவுன்வர்டு தான். அப்போ அது எப்படி இருக்குது? பேரலலில் இருக்குது. இப்போ இப்படி போகிறது வந்து எப்படி இருக்குது? வெர்டிக்கலில் இருக்குது. அதனால் இதை சைன் தீட்டானோ இதை காஸ் தீட்டானோ எழுதிட்டேன். அப்போ நான் என்ன சொல்கிறேன்? இது சைன் தீட்டா,
which is nothing but the electrostatic force between two different charge, between two different objects, but identical. அப்போ என்ன ஆகுது, இந்த ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் எதனால உருவாகுது, இவருனால உருவாகுது. அப்போ நீங்கள் பாருங்கள் sin theta, ரைட். அப்போ t sin theta இல்லை sin theta போட்டாலும் சரி, because anyhow we are going to cancel that. அப்போ t sin theta electrostatic force, ரைட், r. இங்கே நம்ம x எடுத்ததுனால நான் x நான் எழுதிக்கிறேன், அவ்வளவுதான். x ஸ்கொயர், யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இது வந்து என்னுடைய இந்த sin theta காம்பனண்ட். அடுத்து பாருங்கள் என்னுடைய இந்த டவுன்வர்ட் ஃபோர்ஸ், ஏன்னா இந்த ஆப்ஜெக்டில் வந்து இது ரிசல்டன், பட் எனக்கு இந்த ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குது. அப்போ இன்னொன்று வந்து பார்த்துங்க cos theta which is equal to, எனக்கு இது என்னது cos theta mg, கரெக்டா? ஸோ mg cos theta நான் மங்கள் திட்டேன், ஸோ which is nothing but your mg downward force, கரெக்டா? mg. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண போகிறேன். இஃப் ஐ டூ ஸோ, இந்த டீயும் டீயும் போயிடும். sin cos is nothing but tan theta, tan theta which is equal to நமக்கு k q ஸ்கொயர் m g x ஸ்கொயர், அவ்வளவுதான், ரைட்டா? ஸோ இதுதான் நமக்கு வந்து இருக்கக்கூடிய tan. அப்போ இந்த tan அப்படின்றது என்ன, இங்கே இருக்குது, இது ஆங்கிள், இது எனக்கு வந்து அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ tan அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், ரைட்? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் தான் எனக்கு tan. ஆப்போசிட் என்ன, இந்த x/2, அப்படியே எழுதுங்களேன், x/2 அப்பான் அட்ஜசன்ட் என்ன, இந்த ஆங்கிள். இது எனக்கு இந்த சைடு எனக்கு தெரியாது, எனக்கு இது லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங்கு தெரியும், இது x/2 தெரியும். Go with the same hypotenuse. அப்போ hypotenuse square which is equal to opposite square plus adjacent square. எனக்கு adjacent தான் வேணும், அப்போ opposite அப்படி தூக்கிட்டு போயிடு. அப்போ hypotenuse என்ன L, அப்போ hypotenuse square என்ன L square, opposite என்ன x/2. அப்போ இப்படி போகும்போது x square by 4. அப்போ adjacentனா ரூட் ஓவருக்குள்ளே வந்துடும், that is your adjacent. நீங்கள் யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது, ரைட்? அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இது ஒரு சின்ன சிம்பிளிஃபிகேஷன் மட்டும் பண்ண போகிறீங்க. சிம்பிளிஃபிகேஷன் பண்ண என்ன ஆகும், இது வந்து எனக்கு சின்னது தான், ரைட்? ஐம் கோயிங் டு சேஞ்ச் திஸ் லிட்டில், ரைட்? நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா, என்னுடைய இந்த டிஸ்டன்ஸ் L இஸ் மச் கிரேட்டர் தேன் திஸ் x/2, ரைட்டா? என்னுடைய L தான் வந்து ரொம்ப பெருசு, இதை நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். அப்போ நான் என்ன சொல்ல போகிறேன், இங்கே பாருங்கள், நீங்கள் 2L ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் பை 4, ரைட்? நான் என்ன சொல்லிட்டேன், இந்த இடத்துல இந்த இடத்துல என்னுடைய எக்ஸ் டேர்மை நான் நெக்லெக்ட் பண்ணிட்டேன், ரைட்? என்னுடைய எக்ஸ் டேர்மை நான் நெக்லெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா ரிமைனிங் இருக்கிற அந்த டேர்மை மட்டும் நான் அப்படியே இங்கே எழுத போகிறேன், ரைட்டா? ஸோ ஆர் யூ கேன் சிம்பிளி, இதை நீங்கள் எல்சிஎம்மே எடுக்க தேவையில்லை. இன்னும் உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன் பாருங்கள், நீங்கள் எல்சிஎம்மே எடுக்க தேவையில்லை. எல்சிஎம் எடுக்காமலேயே இந்த இடத்துல நீங்கள் இப்போ ஆல்ரெடி என்னுடைய டியை விட எல் பெருசுன்னு கேள்வியில் கொடுத்துட்டான் இல்லையா? இந்த டி தான் இந்த டோட்டல் லென்த் பிட்வீன் த டூ சார்ஜ். இப்போ என்ன ஆகுது, இதோடைய பாதி ஆக்சுவலாக இது d/2 தான், நம்ம x/2ன்னு எடுத்திருக்கு. இந்த x/2 எப்படி இருக்கும், டிஏ எல்லை விட சின்னதுன்னா அப்போ எக்ஸ் எவ்வளோ சின்னதாக இருக்கணும், x/2. அப்போ எல் தான் லார்ஜர். அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணி இந்த மொத்த டேர்மை நெக்லெக்ட் பண்ணிடுங்க. அப்போ மொத்த டேர்மை நெக்லெக்ட் பண்ணிட்டா எனக்கு என்ன இருக்கும், அட்ஜசன்ட் அப்படின்றது எல் ஸ்கொயர் ரூட் ஓவர்னு இருக்கும், எல் ஸ்கொயர் ரூட் ஓவர்னு இருக்கும், எல் ஸ்கொயர் ரூட் ஓவர் ஈக்குவல் டு அட்ஜசன்ட். அப்போ என்ன பண்ணலாம், இதுவும் தூக்கிடலாமா? அப்போ அட்ஜசன்ட் இஸ் நத்திங் பட் எல், வெறும் எல் தான். அப்போ ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் எல், திஸ் இஸ் நத்திங் பட் கே கியூ ஸ்கொயர் பை எம்ஜி எக்ஸ் ஸ்கொயர். இது என்னது, x/2 எல்னு எழுதிக்கலாமா? அப்போ அந்த 2 அப்படியே கீழே கொண்டு வந்துட்டேன், ரைட்? பிகாஸ் தே போத் ஆர் சேம் தானே, ஏன்னா அது டினாமினேட்டர் தானே வரப்போகுது. அப்போ x/2l ஈக்குவல் டு கே கியூ ஸ்கொயர் பை எம்ஜி எக்ஸ் ஸ்கொயர். இதில் எதுவுமே கன்ஃபியூஷன்ஸ் இருக்க வாய்ப்பு இல்லை நம்புகிறேன். ஸோ x/2l which is equal to எனக்கு என்ன இருக்குது, கே கியூ ஸ்கொயர் divided by mg x square. ஸோ நம்மளுடைய டேர்ம் என்ன அப்படின்னா, you are going to represent your velocity in terms of அந்த distance x. இப்படி இதில் தான் நீங்கள் வந்து ரெப்ரசன்ட் பண்ணணுன்றது கேள்வியில் கொடுத்துருக்கு. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சார்ஜ் வந்து கீப் ஆன் டிக்ரீசிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க பாருங்கள். as a result, இங்கே மேலே the charge begins to leak from both the sphere at a constant rate. அப்போது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் தான் வரப்போகுது இல்லையா, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் தான் வரப்போகுது. அப்போ கோயிங் டு கன்சிடர் சார்ஜ், அந்த சார்ஜ் குறையிறதுனால என்னுடைய டிஸ்டன்ஸ் வந்து குறையுது. இப்போ நான் எல்லாத்தையுமே நெக்லெக்ட் பண்ண போகிறேன். இப்போ வாட் ஐம் கோயிங் டு டூ,
இந்த எக்ஸை இந்த பக்கம் கொண்டு போயிருங்க. ரைட்? அப்போ எக்ஸ் இப்படி கொண்டு போகும்போது என்ன ஆகுது, எனக்கு எக்ஸ் கியூப்னு இருக்குது. ரைட்டா? எக்ஸ் கியூப்னு இருக்குது. அப்போ என்ன சொல்லலாம், என்னுடைய கியூ ஸ்கொயர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எக்ஸ் கியூப். எனக்கு மாஸ் வேண்டாம், கிராவிட்டி வேண்டாம், இது வேண்டாம், எதுவுமே வேண்டாம். பிகாஸ் ஐம் கோயிங் டு ரிலேட் திஸ் தானே. ரைட்டா? ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல என்னுடைய கியூ இஸ் நத்திங் பட் எக்ஸ் டு த பவர் 3/2. நீங்கள் யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த இது அப்படி போகும்போது ஸ்கொயர் ஆகிடும், அந்த விச் மீன்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆகிடும். அந்த ஸ்கொயர் ரூட்டை நான் வந்து 1/2ன்னு எழுதியிருக்கேன். அப்போ 3/2 எக்ஸ். இங்கே என்ன இருக்குது, எனக்கு சார்ஜ் டிக்ரீசிங், சார்ஜ் லீக் ஆகுது. பாருங்கள் கேள்வியில் டிக்ரீசஸ் லீக் ரைட் அட் கான்ஸ்டன்ட் ரேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. கான்ஸ்டன்ட் ரேட். அப்போ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை dq/dtன்னு எழுத போகிறேன். அவ்வளவுதான், dq/dtன்னு எழுத போகிறேன். அப்போ எனக்கு இங்கே இருக்கா, இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன், dq/dt சிம்பிளாக. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், dq/dt அப்படின்னு எழுதிட்டேன். இது நீங்கள் பிளைண்டாக எழுத முடியாது. பிகாஸ் எனக்கு இந்த இது இருக்குது dx/dt, பிகாஸ் தி போத் ஆர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். கரெக்டாக? என்னுடைய சார்ஜ் வந்து குறையும் போது என்னுடைய வெலாசிட்டி மாறுது. ஸோ வெலாசிட்டி மாறும்போது என்னுடைய டிஸ்டன்ஸும் மாறுது. ஸோ அதை நம்ம இங்கே கட்டாயம் மென்ஷன் பண்ணப்போ இந்த இடத்துல d டைம்ஸ் ஆஃப் இந்த எக்ஸ் 3/2 ரைட், எக்ஸ் 3/2 அப்பான் dt. ரைட்டா? ஸோ dt. இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஆப்வியஸ்லி ஐ கேன் டேக் dx/dx அப்படின்னு எழுதிட்டானா, இந்த dx-ஐ ஐ கேன் சே அஸ் வெலாசிட்டி. கரெக்டாக? இஃப் ஐ மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை dx on both the side, ஓகே, இந்த சைடு மட்டும், ரைட், அப் அண்ட் டவுன், நியூமரேட்டர் டினாமினேட்டர். ஐ எம் நாட் கோயிங் டு கன்ஃபியூஸ், ஐம் கோயிங் டு ரீரைட் திஸ் அகெயின். நல்லா பாருங்கள், எனக்கு இது இருக்குது. என்ன பண்ண, நமக்கு கேள்வியில் வந்து லீக் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தான் ரெண்டு பக்கமும் dq அதாவது dt/dtன்னு எழுத போகிறேன். அப்போ d/dt d/dt எழுதியாச்சு. அடுத்த ஸ்டெப்பு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஏன் அப்படின்னா ஐம் கோயிங் டு ரெப்ரசென்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் வெலாசிட்டி இல்லையா. அப்போ dxன்னு ரெண்டு பக்கமும் பண்ணுறேன். இது என்னது, என்னுடைய வெலாசிட்டி. வெலாசிட்டி அப்படின்னு எழுதுறேன். அப்போ dq/dt டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு இந்த d x to the power 3/2 by dx. இது வெலாசிட்டி. ரைட்? இது வெலாசிட்டி. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த வெலாசிட்டி டிஸ்டன்ஸை மட்டும்தான் சொல்ல போகிறீங்க. டேக் திஸ், என்னுடைய வெலாசிட்டி இந்த பக்கம் போயிடுச்சுன்னா 1/velocity, இங்கே வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் x to the power 3/2ன்னு இருக்கும். ரைட்டா? புரியுதா? இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, யூ ஆர் கோயிங் டு டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஏன்னா பாருங்கள், வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் தான் இருக்குது. நீங்கள் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது யூ ஹேவ் 1/2 அப்படின்னு ஃபைனலாக வரும். அப்போ இந்த டேர்ம் என்ன ஆகிடும், 1/2. ஏன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எனக்கு பவர் வந்து டிக்ரீஸ் ஆகும். அப்போ 3/2 1/2 ரைட். ஸோ 3/2 என்ன ஆகுது, 1/2ன்னு மாறுது. அப்போ 3/2 - 1ன்னு வரும் இல்லையா. அப்போ 2 1/2. அப்போ இந்த 3/2 முன்னாடி வரும். எனக்கு அது தேவையில்லை. ஸோ ஐ கேன் ஆல்சோ சே 1/v இங்கே டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு இந்த 3/2 x to the power 1/2. ரைட்? கோயிங் டு சே வெலாசிட்டி as well as இந்த டிஸ்டன்ஸ். ஸோ நீங்கள் vன்னு எடுத்தாலும் சரி, இல்லை 1/vன்னு எடுத்தாலும் சரி. vன்னு எடுத்தீங்கன்னா this is nothing but x to the power -1/2 அப்படின்னு மாறும். என்ன பண்ணியிருக்கேன், ஒன்றும் இல்லை, இதை அப்படியே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்போ x to the power -1/2 இந்த 3/2 இது 2/3ன்னு வரும். since it is a constant I am not including. அப்போ என்னுடைய வெலாசிட்டி வந்து பாருங்கள், x to the power -1/2 அப்படின்ற கண்டிஷன்ஸில் it has. ரைட்டா? ஜஸ்ட் டேக் அ டைம். பாருங்கள், எனக்கு சைன் அண்ட் தென் காஸ் ரெண்டு காம்பனண்ட் இருக்குது. அதை நான் டிவைட் பண்ணுறேன். டேனாக மாறுது. tan அப்படின்றது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அட்ஜசன்ட்டை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். சின்ஸ் இட் இஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதை அப்படியே இந்த இடத்துல எழுதுகிறேன். நமக்கு கேள்வியில் வந்து சார்ஜ் லீக் ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ அதை நான் அப்படியே சார்ஜ் டிஸ்டன்ஸை மட்டும் எடுத்துருக்கு. மற்ற எல்லாமே எனக்கு கான்ஸ்டன்ட், எனக்கு தேவை கிடையாது. அப்போ ஸ்கொயர் அப்படி போகும்போது 1/2, அப்போ 3/2ன்னு மாறுது. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சார்ஜ். ஸோ dq/dt, இங்கேயும் d/dt, d/dt ரெண்டு பக்கமும் ஆட் பண்ணுறேன். அதை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். dxன்னு எழுதிட்டேன். dx/dt நான் வெலாசிட்டின்னு சொல்லிட்டேன். அவ்வளவுதான். ரைட்? இது கொஞ்சம் முக்கியமான கான்செப்ஷுவல் திங் தான். அதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. ரைட்? அதான் மூவிங் டு த நெக்ஸ்ட் பார்ட். ஸோ அடுத்து பாருங்களேன், 2 positive ions each carrying a charge q are separated by a distance d. பாரு, ரெண்டு சார்ஜ் இருக்குது, ரெண்டுமே பாசிட்டிவாக.
are separated, which mean charge q are separated by a distance d if F is the force of repulsion between the ions. Of course ரெண்டுமே பாசிட்டிவ்னா ரிப்பல்ஷன் தானே இருக்க முடியும். The number of electron missing from each ion will be number of electrons. I told number of electrons அப்படின்னா அங்கே குவான்டைசேஷன் கான்செப்டை கட்டாயம் பயன்படுத்தணும். அப்போ இங்கே எப்படி சார் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை கண்டுபிடிக்க முடியும்? n ஈக்குவல் டு q பை ன்னு சொல்லிட்டாங்க. வாட் இஸ் மை டேர்ம்? ஹவ் ஐ கேன் ஏபிள் டு ஃபைண்ட்? இங்கே ரெண்டு சார்ஜ் இருக்குது, ஒன்று பாசிட்டிவ், இன்னொரு சார்ஜ் இருக்குது, அதுவும் பாசிட்டிவ் தான். இந்த ரெண்டு சார்ஜுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்ன சொல்லிட்டாங்க? டின்னு சொல்லிட்டாங்க. இந்த ரெண்டு சார்ஜுக்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் எஃப்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது வந்து ரிப்பல் ஆகுது. அப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் சார்ஜஸ் வந்து மிஸ் ஆகும்? இப்போ நம்பர் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்றப்போ எனக்கு வந்து n ஈக்குவல் டு q பை இ தான் நம்ம எழுத போகிறோம். இதனுடைய சார்ஜ் q தான், இதனுடைய சார்ஜ் q தான். ஃபர்ஸ்ட் என்னுடைய ஃபோர்ஸ் பாருங்களேன். ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் k q ஸ்கொயர் பை d ஸ்கொயர். கரெக்டாக இதான் நமக்கு வந்து இருக்குது. ஏன்னா ரெண்டுமே ஐடென்டிக்கல் சார்ஜ் தானே. அப்போ நான் q ஸ்கொயர்னு எழுதிட்டேன். இப்போ இந்த q நான் என்ன சொல்கிறேன்னா ஸ்ட்ரெயிட்டாக n ஸ்கொயர் e ஸ்கொயர் பை d ஸ்கொயர்னு எழுதிட்டேன். அப்போ என்னுடைய n ஸ்கொயர் என்னவாக இருக்க முடியும் பாருங்கள்? f d ஸ்கொயர் k e ஸ்கொயர். அப்போ வெறும் என்னன்னா n இஸ் நத்திங் பட் ரூட் ஓவர் f d ஸ்கொயர் k e ஸ்கொயர். முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இதில் ஒன்றுமே கிடையாது. பிகாஸ் நமக்கு வந்து எந்த வேல்யூவும் they didn't mention. நமக்கு சார்ஜ் வேல்யூ கொடுக்கல, அந்த ரெண்டு சார்ஜுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல, ரைட்? டிஸ்டன்ஸ் கொடுக்கல. ஆப்வியஸ்லி எனக்கு சார்ஜ்னு சொல்லும்போது அது என்ன சார்ஜ்னு கூட நமக்கு தெரியாது, ரைட்டா? இங்கே நமக்கு எலக்ட்ரான் மிஸ் ஆகுதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்படியே நீங்கள் சார்ஜ் வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணாலும் you don't know the distance, you don't know the force, so you are going to find only the value of n. அது எங்கேருந்து எடுக்கிறோம்? இந்த குவான்டிசேஷன்லேருந்து தான் எடுக்க போகிறோம். குவான்டிசேஷன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தெரியும் குவான்டிட்டி ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம், ரைட்டா? ஸோ அதை நமக்கு வந்து இங்கே இருக்குது. அஞ்சாவது ப்ராப்ளம் பாருங்கள். An electron is moving round, right? Around, right? So electron is moving around the nucleus of hydrogen atom. ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது, எலக்ட்ரான் இஸ் ரிவால்விங் அரவுண்ட் இட் in a circular orbit of radius r. The Coulomb force between them நமக்கு தெரியும், ரொம்ப சிம்பிளாக டக்கு நீங்கள் எழுதுறீங்களே, k q1 q2 by r ஸ்கொயர் இல்லையா? ஏன்னா எனக்கு எலக்ட்ரான் இருக்குது, அந்த எலக்ட்ரான் வந்து அந்த ஹைட்ரஜன் ஆட்டமை ரிவால்வ் பண்ணுது. அப்போ அதில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து என்னவாக இருக்க முடியும்? k q1 q2 by r ஸ்கொயர். ரெண்டுமே எனக்கு சார்ஜ் தானே, ரைட்டா? ஸோ நீங்கள் இப்படி எழுதிட்டு யூ வில் ஃபினிஷ். ஆனால் இது ஆன்சர் வந்து தப்பு, இப்படி எழுதக்கூடாது. பாருங்கள், எனக்கு எலக்ட்ரான் இருக்குது, எலக்ட்ரான் வந்து இந்த ஹைட்ரஜன் ஆட்டமை ரிவால்வ் பண்ணுதுன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க தான், சொல்லிட்டாங்க, அதில் எதுவும் டவுட் இல்லை. பட் இங்கே என்னுடைய ஃபோர்ஸ் அப்படின்றத வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம முக்கியமாக மென்ஷன் பண்ண வேண்டியது இது வெக்டார் டேர்ம். இப்போ வெக்டார் சொல்லும்போது ஆர் கேப்பை நீங்கள் கட்டாயம் ஆட் பண்ணுவீங்க. ஆர் கேப் அப்படின்றது என்ன? யூனிட் வெக்டார். யூனிட் வெக்டார் என்ன? வெக்டார் பை இட்ஸ் மாடுலஸ் இல்லையா? இப்போ நீங்கள் இதை சப்ஸ்டியூட் பண்ணணும், ரைட்டா? இப்போது உங்களுடைய என்டையர் ஆன்சர் சேஞ்சஸ், என்டையர் ஆன்சர் அப்படியே சேஞ்ச் ஆகும். பாருங்கள், எனக்கு k டைம்ஸ் என்னுடைய சார்ஜ் வந்து ஆப்வியஸ்லி எனக்கு ரெண்டுமே சேம் தான். அப்போ நம்ம q ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸு ஆர் ஸ்கொயர் தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. பட் வாட் ஆர் கோயிங் டு டூ இஸ் அப்படின்னா இந்த ஆர் கேப்பை ஆர் கோயிங் டு ரீப்ளேஸ் as ஆர் வெக்டார் பை ஆர், மாடுலஸ் தானே. அப்போ இந்த ஃபார்ம் எப்படி மாறுது பாருங்கள், கே கியூ ஸ்கொயர் பை ஆர் கியூப் ஆர் வெக்டார், வெக்டார், ரைட்? நாட் யூனிட். ஏன் அப்படின்னா எனக்கு ஹைட்ரஜன் ஆட்டம் அப்படின்றது ஒரு புரோட்டான் இருக்குது இல்லையா? ஹைட்ரஜன் ஆட்டமில் ஒரு புரோட்டான் இருக்குது, உங்களுக்கு தெரியும். அப்போ சார்ஜ் ஆன் த நியூக்ளியஸ் இஸ் சேம் இல்லையா? விச் இஸ் பாசிட்டிவ் தான், இ, கரெக்டு தானே? ஸோ பாசிட்டிவில் எனக்கு இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க, ரைட்டா? அப்போது அப்படி சொல்லும்போது இந்த இடத்துல ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஆப்வியஸ்லி எனக்கு ஃபோர்ஸ் அப்படின்னா அதில் டைரக்ஷன் இருக்க தான் செய்யும். இப்போ ஆர் யூனிட் வெக்டாரை ஐம் கோயிங் டு சேஞ்ச் இன் டு த நார்மல் ஒன். அப்போ ஆர் வெக்டார் பை இட்ஸ் மாடுலஸ் ஆர் மேக்னிடியூட் அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க 11th மோஷன் இன் அ ஸ்ட்ரெயிட் லைனில் யூ வுட் ஹவ் ஸ்டடிட் தட். இதெல்லாம் பேசிக்ஸை அதை கிளப் பண்ணி சொல்லணும் அப்படின்னா கைனமேட்டிக்ஸில் நீங்கள் டைப்ஸ் ஆஃப் வெக்டார்ஸ் இருக்கும். அதில் ஆர்த்தகனல் வெக்டார், பேரலல் வெக்டார்,
அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்டி பேரலல் வெக்டர், இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ரெசல்யூஷன் ரைட், ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டர்ஸ், அதில் எல்லாத்துலேயும் நம்ம வந்து இந்த யூனிட் வெக்டரை பற்றி பேசுவோம். இந்த யூனிட் வெக்டருடைய வேல்யூ வந்து 1 தான். இட் டஸ் நாட் அஃபெக்ட் எனி திங். அதனால தான் அது யூனிட் வெக்டர் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லா இடத்துலையும் வேறெவர் த டேர்ம் லைக் எனக்கு வெக்டர் அப்படின்னா அந்த டேர்மை வந்து நம்ம எப்போவுமே வந்து பயன்படுத்துறது உண்டு. சரியா, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து, when air is placed by a dielectric medium of constant K, air வந்து replaced by a dielectric medium, the maximum force of attraction between the two charges separated by a distance, separated by a distance நம்ம படிச்சிருக்கோம். நம்ம வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸில் 1/4 pi epsilon naught q1 q2 by r square. ஆப்வியஸ்லி இங்கே எப்சலான் ஆறுமே இருக்கும், எப்போவுமே இருக்கும். இது ஏர் அப்படின்றதுனால இதோடைய வேல்யூ வந்து 1. ஸோ வி டோன்ட் மென்ஷன் தட். சப்போஸ் அந்த ரெண்டு சார்ஜுக்கு இடையில ஏர் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு மீடியம் இருந்தால், இட் கேன் பி வாட்டர், இட் கேன் பி சம் அதர் மீடியம், இல்லை ரெண்டு சார்ஜுக்கு இடையில ஒரு டயலக்ட்ரிக்ஸ் கூட இருக்கலாமே. அப்படி சொல்லும்போது இந்த வேல்யூ வந்து வில் பி கிரேட்டர் தென் 1. அப்போ அந்த வேல்யூவை நீங்கள் எப்போவுமே ஆட் பண்ணுவீங்க. அது எப்சலான் கேன்னு சொன்னாலும் சரி, இல்லை பிளைண்டாக வெறும் கே அப்படின்னு சொன்னாலும் சரி. இப்போ என்ன கேட்குறாங்க பாருங்கள், when air is replaced by dielectric medium of k, அப்போ இந்த எப்சலான் ஆர் கேன்னு எழுதிக்கோங்க, இல்லை இப்படி எழுதிக்கிட்டாலும் ஓகே தான். the maximum force of attraction between the two charges separated by the distance. ஸோ இனிஷியலி எனக்கு ஏர் இருக்கும்போது அதோடைய வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த k q1 q2 by r ஸ்கொயர், ரைட்டா. இந்த கேவை நான் என்ன சொல்லிட்டேன், 1/4 pi epsilon naught அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த கேவை 1/4 pi epsilon naught அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ இதே இடத்துல எனக்கு ஏர் இல்லாமல் ஏதோ ஒரு மீடியம் இருக்குது, ரைட், இது வந்து ஏர். அப்போ அப்படி சொல்லும்போது 1/4 pi epsilon naught epsilon k q1 q2 by r ஸ்கொயர். இப்போ இதை நீ அப்படியே ரேஷியோ எடுத்து பாருங்களேன். ரேஷியோ எடுத்திங்கன்னா இந்த 1/4 pi epsilon naught, இந்த 1/4 pi epsilon naught, இந்த q1 எல்லாமே கேன்சல் ஆகிடும். அப்போ எனக்கு f air by f medium which is nothing but 1 by இந்த k மட்டும் இருக்கும், ரைட்டா. இந்த 1 by k மட்டும் நமக்கு இருக்கும், அவ்வளோதான். இதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய ஆன்சர். அப்போ என்னுடைய நியூ ஃபோர்ஸ் எப்படி இருக்க முடியும், அதாவது என்னுடைய மீடியம் அப்படின்னா f medium which is nothing but k times of f air. அப்போ நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, நல்லா பாருங்கள், என்னுடைய மீடியம் மாறும்போது என்னுடைய ஃபோர்ஸும் அதிகரிக்குது, ரைட், என்னுடைய ஃபோர்ஸும் அதிகரிக்குது. இதே தான் நம்ம கெப்பாசிட்டரில் படிப்போம், c which is equal to k times of c, அதாவது c dash அப்படின்னு. இந்த c அப்படின்னு இந்த k அப்படின்றது என்னென்னா டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். ஸோ எனக்கு டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது என்னுடைய கெப்பாசிட்டன்ஸுடைய வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகும். இது ரொம்ப முக்கியமான ஈக்குவேஷன். அதே தான் எனக்கு இந்த இடத்துல ஃபோர்ஸ்லேயும் நம்ம பார்க்குறோம், ரைட்டா. என்னுடைய ஃபோர்ஸும் எப்படி இருக்குது பாருங்கள், என்னுடைய டைஎலக்ட்ரிக் இன்க்ரீஸ் ஆகும்போது என்னுடைய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனோ இல்லை என்னுடைய ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷனோ அதிகமாகுது அப்படின்றத நீங்கள் இங்கே கவனிச்சுக்கணும். அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க, யூ கேன் ரிலேட் வித் யுவர் கெப்பாசிட்டர். ஏன்னா கெப்பாசிட்டரில் என்னுடைய டைஎலக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணும்போது என்னுடைய கெப்பாசிட்டன்ஸும் அதுக்கேற்ற மாதிரியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஏன்னா இட் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் கே, இல்லையா. அதை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். 7th ப்ராப்ளம் நமக்கு பார்த்தாக்க, a charge q is placed at the center of the line joining two exactly equal or positive charge. பாருங்கள், எனக்கு வந்து இங்கே ஒரு q அப்படின்ற ஒரு சார்ஜ் இருக்குது, இங்கே ஒரு q அப்படின்ற ஒரு சார்ஜ் இருக்குது, ரைட்டா. ரெண்டு சார்ஜ் இருக்குது. பாருங்கள், a charge q is placed at the center. ஃபஸ்ட்டு கேள்வியை பார்க்கும்போது ட்ரை டு விஷுவலைஸ், அதை டயக்ராமை ரெப்ரசன்ட் பண்ண முயற்சி பண்ணுங்க. இப்போ நான் இந்த டயக்ராமை ரெப்ரசன்ட் பண்ணலைன்னா எனக்கே கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ டயக்ராமை ரெப்ரசன்ட் பண்ணுங்க. அ சார்ஜ் q வந்து பிளேஸ்ட் அட் த சென்டர் ஆஃப் த லைன் ஜாயினிங்னா அந்த ஆக்சியல் லைனில் இருக்குது. டூ எக்ஸாக்ட்லி ஈக்குவல் பாசிட்டிவ் சார்ஜஸ். அப்போ q இருக்குது, மிட் பாயிண்ட்டில் ஒரு சார்ஜ் இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு டயக்ராமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராப்ளமும் பெரும்பாலும் நான் டயக்ராம் வச்சு தான் சொல்லியிருப்பேன். இங்கே பாருங்கள், எந்த ப்ராப்ளம் பார்த்தாலும் டயக்ராம் பெரும்பாலும் இதெல்லாம் நார்மல் தான்.
இதுலேயும் டயக்ராம் வச்சுருக்கேன், இதுலேயும் நமக்கு இருக்குது. ரைட்டா? ஸோ பெரும்பாலும் நீங்கள் டயக்ராமை வச்சு நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பிகாஸ் ஒரு ஹியூமனுடைய பிரெயின் வந்து பிக்சரில் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குமா. பிக்சர்னால் டக்குன்னு அது மனப்படும். அதனால தான் மூவியில் இருக்கிற எல்லா சீன்ஸும் நம்ம ஞாபகம் வச்சுருக்கிற, புக்கில் இருக்கிற ஒரு லைன் கூட நமக்கு ஞாபகம் இருக்கிறது இல்லை ரொம்ப நாள் ஆனால். இட் ஒர்க்ஸ். இமேஜாக கொஞ்சம் ஃபார்மேட்டில் மாற்றுங்க ஸ்டடீஸை, எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி. The system of 3 charges will be in equilibrium if Q is equal to. ஒன்றுமே கொடுக்கல நமக்கு, என்ன சொல்லிட்டா பாருங்க. 2 சார்ஜ் இருக்கான், ரெண்டுமே பாசிட்டிவ். அது இடையில வந்து இன்னொரு சார்ஜ் வைக்கிறாங்க, அதுவும் பாசிட்டிவ். இப்போ இந்த 3 சார்ஜுமே ஈக்குவலிபிரியமில் இருக்கான். அப்போனா எல்லா இடத்துலையும் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்குன்னு அர்த்தம். எதுவுமே டிஸ்டர்ப் ஆகலை. நெட் ஃபோர்ஸ் எல்லாத்துக்கும் சேம். அப்போ இந்த Q உடைய வேல்யூ என்ன? கேள்வி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. The system of 3 charges will be in equilibrium if Q is equal to. அப்போ எப்போ ஈக்குவலிபிரியமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறேன். என்னுடைய Q வேல்யூ என்னவா இருந்தால். அப்போ யூ நீட் டு ஃபைண்ட் யுவர் வேல்யூ ஆஃப் Q. Q வேல்யூ நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். நமக்கு இருக்கிற இங்கே கொடுக்கக்கூடிய ஹிண்ட் என்னென்னா ஈக்குவலிபிரியம் அப்படின்னு சொல்லிட்டேன். we don't know the distance, எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம், இதை ஏ, இதை ஏ, இது நம்ம 2ஏன்னு எடுத்துக்கலாம். இது டைபோல்னு சொல்லிடக்கூடாது, சரியா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் சார் டைபோல்னு சொல்லக்கூடாது? ஏன்னா டைபோல் நமக்கு என்ன சொல்லுதுன்னா 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ்ன்னு சொல்லுது. இது ரெண்டும் ஒரே சார்ஜ். அப்போ திஸ் இஸ் நாட் அ டைபோல் ஈவன் தோ தே ஹேவ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த மிட் பாயிண்ட். மிட் பாயிண்ட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும், சரியா? திஸ் இஸ் நாட் அ டைபோல் பிகாஸ் எனக்கு வந்து சேம் சார்ஜ் இல்லை, ஒரே மாதிரி ஐடென்டிக்கல். எனக்கு ஆப்போசிட் சார்ஜாக இருந்தால் தான் அது டைபோல். அப்போ நான் 2A அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன், ரைட்டா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எல்லாமே வந்து ஈக்குவலிபிரியம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஐதர் யூ கோ வித் திஸ் சைட் ஆர் யூ கோ வித் திஸ் சைட், விச் எவர் சைட் யூ லைக் யூ கேன் கோ. இங்கே நமக்கு என்ன சொல்லிட்டேன், ஈக்குவலிபிரியம் அப்படின்னு சொல்லும்போது எல்லா ஃபோர்ஸுமே ஈக்குவல் டு 0, ரைட்? ஈக்குவலிபிரியம் சேஸ் என்னுடைய டோட்டல் ஃபோர்ஸ் 0. டோட்டல் ஃபோர்ஸ் 0 இருந்தால் தான் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஈக்குவலிபிரியம் பொசிஷனில் இருக்க முடியும். அது டோட்டல் ஃபோர்ஸ் ஈக்குவலாக இல்லைன்னா அது ஈக்குவலிபிரியமில் இருக்காது, இட் மூவ்ஸ் சம்வேர். அப்போ ஒரே இடத்துல இருக்குன்னா என்னுடைய நெட் ஃபோர்ஸ் இஸ் 0. அப்போ இங்கே Q வந்து நம்ம பிளேஸ் பண்ணிவிட்டு இது இப்போ ஈக்குவலிபிரியமில் இருக்குது. அப்போ 3 சார்ஜுமே ஈக்குவலிபிரியமில் இருக்குன்னா அப்போ நெட்டு சார்ஜ் எல்லாத்துக்கும் எப்படி இருக்கணும், 0வாக தான் இருக்கணும், ரைட்டா? நெட் ஃபோர்ஸ் எல்லாத்துக்கும் 0வாக தான் இருக்க முடியும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஐம் கோயிங் டு கால்குலேட் த ஃபோர்ஸ் ஆன் திஸ் ஒன் ஆர் திஸ் ஒன், எப்படி இருந்தாலும் சரி தான். அப்போ என்ன பண்ண போகிறீங்க, இந்த சார்ஜ் எடுத்திங்கன்னா இந்த சார்ஜு இதுக்கு மேலே கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸு, இந்த சார்ஜு இதுக்கு மேலே கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ். நல்லா கவனிங்க. K இந்த கேபிட்டல் Q இந்த ஸ்மால் Q டிவைடட் பை அதில் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்ன, வெறும் A தான். அப்போது A² ப்ளஸ் Q இந்த சார்ஜில், அப்போ அதுவும் Q தான். ஸோ Q² பை 2A ரைட்? நமக்கு என்ன A² தானே, இங்கே A² போட்டுக்கல, விச் இஸ் டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். அப்போ இங்கே டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0, விச் இஸ் நெட் ஃபோர்ஸ் என்னது 0ன்னு சொல்லியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ண போகிறேன். அப்போ ஈக்குவேட் பண்ண என்ன ஆகும், எனக்கு இந்த Q பை A² ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் Q² பை 4ன்னு எழுதிக்கிறேன், A to the power square. அப்போ A² காலி, இங்கே இருக்கிற ஒரு Qவும் இங்கே இருக்கிற ஒரு Qவும் காலி, இங்கே இருக்கிற Qவும் இங்கே இருக்கிற Qவும் காலி. அப்போ Q அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. மறக்காமல் மைனஸ் சைனை ஆட் பண்ணிக்கோங்க. அப்போது எனக்கு இந்த சார்ஜுடைய வேல்யூ பாருங்கள், -Q/4. அதாவது இந்த சார்ஜோ இல்லை இந்த சார்ஜோ அந்த சார்ஜுக்கு கால்வாசி தான் இந்த Q வந்து இருக்குது. 25% மாதிரி கால்வாசி தான் அந்த சார்ஜ் இருக்குது. அப்படி இருந்தால் மட்டும்தான் இது மூணுமே எப்படி இருக்கான், ஈக்குவலிபிரியம் பொசிஷனில் இருக்கான், ரைட்டா? ஈக்குவலிபிரியம் பொசிஷனில் இருக்கான். அடுத்து பாருங்கள், a charge is placed at, I think same ஒரே கொஸ்டின் தான் நினைக்கிறேன். this term will be charge, yeah. இது பாருங்கள், a spherical conductor
of radius 10 centimeter has a charge of 3.2 10 to the power minus 7 adu coulomb distributed uniformly. What is the magnitude of electric field? Electric field கேக்குறாங்க. அப்ப electric field அப்படினா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். At a distance of 15 cm. அப்ப electric field அப்படினா நமக்கு என்ன இருக்கு? F by Q அப்படினு ஒரு ஃபார்முலா இருக்கு. இங்க ஃபோர்ஸ் எதனா கேள்வியில கொடுத்திருக்காங்களா ஃபர்ஸ்ட் கவனிக்கணும். கொடுத்திருக்காங்களா இல்ல. அப்ப என்ன பண்ண இன்னொரு ஃபார்முலா நம்ம பார்க்கலாம். KQ by R square. K இருக்கா? தெரியுமே கான்ஸ்டன்ட். Q இருக்கா? அதோ இருக்கு. R இருக்கா? அதுவும் இருக்கு. அவ்வளவுதான். you are going to find. அப்ப K உடைய வேல்யூ 9 into 10 to the power 9. Q உடைய வேல்யூ 3.2 10 to the power minus 7 divided by என்னுடைய distance வந்து 15. முடிச்சிரலாமா? இல்ல. 10 to the power minus 2 the whole square. கரெக்ட்டா? அதுல வந்து கவனமா இருக்கணும். சரியா? அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். அப்ப நான் என்ன பண்ணலாம்? இந்த 9 into 10 to the power 9 இந்த 3.2 10 to the power minus 7 இது என்னது 2 times இல்ல நீங்க கன்ஃபியூஸ் ஆகுறீங்க ஸ்டார்டிங்ல இப்படி எழுதிக்கோங்க -2 -2 -4 அப்ப 3 இது 3 times தான் அப்ப இது 5 முடிஞ்சு போச்சு நான் இப்படி எழுதிட்டேன் சரி அப்போ இந்த பவர் டேர்ம் இது மேலே போயிடுச்சுனா என்னது +4 அப்ப +4 இங்க இது வந்து பார்த்தா -3 அப்ப இந்த -3 இதோட சேர்த்தா +6 பவர் டேர்ம் வந்து +6 பா அப்ப கீழ நமக்கு பாருங்க இங்க 9 இருக்கு இங்க கீழ 5 இருக்கு 15 இருக்கு அப்ப நான் என்ன பண்ணலாம் 3 டேபிளே நான் எடுக்க போறேன் அப்ப 3 சார் 3 5 சார் 15 இப்போ நமக்கு இங்க டினாமினேட்டர்ல 25 அப்ப 3/25 into 10 to the power +6 இப்போ 325 ரைட்டா நீங்க நார்மலா இத டிவைட் பண்ணலாம் அப்ப 25 இங்க வந்து பார்த்தா 300 எடுத்துக்கோங்க இல்ல 13 எடுத்துக்கோங்க ஒரு 0 மட்டும் இப்படி கொடுத்துருங்க ஒரு 0 மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா என்ன ஆயிடுது 10 to the power 5 ன்னு மாறிடுது இல்ல 10 to the power 5 ன்னு மாறிடுச்சு அப்ப இது 30 இப்போ பாருங்க 1 time 25 அப்ப பாயிண்ட் வச்சா 5 அப்ப 0 னா சாரி இங்க 0 னா இது 2 டைம் 1.2 முடிஞ்சு போச்சு இல்லையா 1.2 this is how we have to solve the problem சரியா 1.2 ஏனா 25 2 times 50 இல்ல அவ்வளவுதான் அப்ப 1.2 10 to the power 5 அப்ப be very clear about the power term நீங்க பவர் டேர்ம் எந்த அளவுக்கு கிளாரிட்டியோட எழுதுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு மார்க் வந்து ஈஸியா கிடைக்கும் சரியா அடுத்த ப்ராப்ளம் பாருங்க an electron falls from rest through a vertical distance of h vertical distance அப்ப mg அந்த இடத்துல வந்துரும் ஓகே அடுத்து பாருங்க in a uniform and vertical upward directed electric field of E ரைட்டா அப்போ I think இது நம்ம புக்ல இருக்கிற ப்ராப்ளம் தான் நமக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து அப்வர்ட்ல போகுது எனக்கு சார்ஜ்டு பார்ட்டிகல் எலக்ட்ரான் இது கீழே வருது ஏன்னா இது பாசிட்டிவ் பிளேட்டா இருக்கும் இது நெகட்டிவ் பிளேட்டா இருக்கும் அப்ப அது கீழே வந்து தான் ஆகணும் the direction of the electric field is now reversed அடுத்த கேஸ் இப்போ இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்படி வருது keeping its magnitude same the proton is allowed to fall from the rest in it through the same vertical distance of h அப்ப h மாறல h சேம் தான் இப்போ புரோட்டானை வந்து கீழே வருது புரோட்டான் கீழே தான் வரும் ஏன்னா இது வந்து பாசிட்டிவ் இது பாசிட்டிவ் will ரிப்பல் இது நெகட்டிவ் பிளேட் will attract obviously இதுவும் கீழே தான் வரப்போகுது கேள்வியை பாருங்க the time of fall of the electron in comparison to the time of fall of the proton எது வந்து ஃபர்ஸ்ட் கீழே விழும் they are asking the time either electron or proton இல்லையா இப்போ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் இதனுடைய இது கீழே விழுது இதோட acceleration உங்களுக்கு தெரியும் F = m times of a அப்படின்றது F by m இல்லையா அப்போ இந்த இடத்துல நம்ம சின்ன டேர்ம் எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் சார்ஜ் அப்படினு சொல்லும்போது QE by m சிம்பிள் ரைட் பிகாஸ் நமக்கு வந்து இந்த இடத்துல k q1 q2 by r² நீங்க யூஸ் பண்ண முடியாது இல்லையா you cannot do that because எனக்கு வந்து அதுதான் இங்க முக்கியமான அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ இந்த இடத்துல நீங்க வந்து k q1 q2 by r² எழுதலாமா ஏனா h கொடுத்திருக்காங்க சார் டிஸ்டன்ஸ் இருக்கே சார் q ஓகே இன்னொரு q எங்க இங்க தான் நீங்க யோசிக்கணும் அப்ப எனக்கு இங்க என்ன கொடுத்திருக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட்னு கொடுத்திருக்கு அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் என்ன பண்ணனும் நிறைய தடவை பார்த்தோம் ஆக்சலரேட் பண்ணோம் அப்ப ஆக்சலரேஷன் பண்ணியாச்சு அப்ப அந்த ஆக்சலரேஷன் தான் QE by m அப்ப எனக்கு ஆக்சலரேஷன் தெரிஞ்சிருச்சு என்ன கேக்குறாங்க டைம் கேக்குறாங்க அப்போ டைம் நமக்கு டிஸ்டன்ஸ் இருக்கு அப்ப டிஸ்டன்ஸ் வச்சு நமக்கு கைனமேட்டிக்ல ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான் இதுதான் டிஸ்டன்ஸ் and then time displacement and time அப்படினு சொல்லி கொடுத்திருப்பாங்க இந்த ரிலேஷன் இப்போ நான் என்ன பண்ண போறேன் இந்த டிஸ்டன்ஸ் என்றது h
இனிஷியல் என்ன ஆகுது? ஆப்வியஸ்லி இனிஷியலாக அந்த எலக்ட்ரானும் சரி ப்ரோட்டானும் சரி ஜீரோவில் தான் இருக்க முடியும். அதனுடைய அக்சலரேஷன் 1/2 a t ஸ்கொயர். நமக்கு என்ன வேணும்? t தான் வேணும். அப்போ t அப்படின்றது என்ன? 2h/a ரூட் ஓவர். ரைட்டா? ஏன்றது என்ன? அக்சலரேஷன். அக்சலரேஷன் என்ன? q e m அப்படின்னு நான் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். அப்போ பாருங்கள், இங்கே t வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு m. இதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ நமக்கு வந்து மாஸ் ஆஃப் த புரோட்டான் அண்ட் மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான்னு இருக்குது. எலக்ட்ரானுடைய மாஸ் அதிகமாக, புரோட்டானுடைய மாஸ் அதிகமாக அப்படின்னு பார்த்தா புரோட்டானுடைய மாஸ் தான் ரொம்ப அதிகம். எலக்ட்ரான் வந்து 1000 டைம்ஸ் ஸ்மாலர். அதனால் நம்ம எலக்ட்ரானுடைய மாஸ் ரொம்ப குறைவுன்றதுனால அதனுடைய டைம் டேக்கன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா டைம் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு மாஸ். அப்போ மாஸ் ஆஃப் த புரோட்டான் தான் ஹையர் அப்படின்றதுனால when compared to mass of the electron, the time taken for proton is greater than mass of the electron, which is the time of the electron. சரியா? ஸோ இதுதான் வந்து நம்ம தெளிவாக பார்த்துக்க வேண்டிய விஷயம். நல்லா கவனிச்சுக்கோங்க. அடுத்து 11th ப்ராப்ளமாக நம்ம போகலாம். 11th பாருங்களேன். an electric dipole is placed at an angle of 30 degree with an electric field கொடுத்துருக்கு. ரைட்டா? ஸோ நமக்கு என்ன சொல்கிறாங்க? எனக்கு வந்து இந்த இடத்துல an electric dipole. ரைட்டா? ஸோ an electric dipole அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து இந்த இடத்துல தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். எனக்கு 2 equal and opposite charges dipole இல்லையா? அப்போ அந்த எலக்ட்ரிக் டைபோல் இருக்குது 30 டிகிரியில் நம்ம வந்து இன்க்ளைண்டில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போது வித் an எலக்ட்ரிக் ஃபீல்டு நமக்கு கொடுத்தாச்சு. இது வந்து 2 × 10⁵. அது ஆக்சுவலாக மாறி இருக்குது. 10 per Coulomb. It experiences a torque. அப்போது the charge on the dipole is what? If the distance is 2 cm, அப்போ 2 × 10⁻²m. இதில் வந்து காஷியஸாக இருக்கணும். அப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நமக்கு வந்து சார்ஜுடைய வேல்யூ தான் கேட்குறாங்க. நம்ம டைபோல் அப்படின்னு சொல்லும்போது 2aq அப்படின்னு எழுதுவோம். இங்கே டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. அப்போ டார்க் அப்படின்றது என்ன? PE sin θ. பிகாஸ் எனக்கு 90 டிகிரியில் தான் எனக்கு மேக்ஸிமம் இருக்கும். இங்கே தீட்டா வந்து நமக்கு என்ன சொல்லிட்டாங்க? 30 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. Pன்றது டைபோல் மூமெண்ட் 2aq இல்லையா? 2aq. இந்த டைபோல் மூமெண்ட் நமக்கு வேறு எங்காவது நமக்கு கொடுத்துருக்கு? எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் கொடுத்துருக்கு. ஸோ இதனுடைய டார்க் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த வேல்யூவை ஐம் கோயிங் டு சப்ஸ்டியூட் ஆஸ் இட் இஸ். அப்படி நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணேன். அப்போ என்னுடைய டார்க் என்னது? 4. என்னுடைய டைபோல் என்ன? நமக்கு வந்து 2aq தான் நமக்கு வந்து இந்த டைபோல் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு நமக்கு அந்த P. எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன? 2 × 10⁵. sin 30 டிகிரி யூ நோ வெரி வெல், தட் இஸ் நத்திங் பட் 1/2. கரெக்டாக? ஸோ அதை நான் இங்கே அப்படியே எழுதுகிறேன். கரெக்டாக? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த இடத்துல ஐம் கோயிங் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் Q. இந்த Qவுடைய வேல்யூ வந்து எனக்கு தெரியணும். அப்போ இந்த Qவுடைய வேல்யூ நமக்கு தெரியணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்? நான் வந்து இந்த சேஞ்ச் மட்டும் பண்ண போகிறேன். இங்கே இருக்கிறது அந்த பக்கமும் அப்படியே எக்ஸ்சேஞ்ச் மட்டும் பண்ணுறேன். அப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இது எதுனா கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். கேன்சல் பண்ணலாமே. இங்கே இருக்கிற ஒரு 2வும் இங்கே இருக்கிற ஒரு 2வும் வந்து நம்ம கேன்சல் பண்ணிட்டா என்னுடைய P அப்படின்றது என்ன? 2aq which is equal to இந்த 5 அப்படி போயிடுச்சுன்னா டிவிஷனில் இருக்கும். மேலே போயிடுச்சுன்னா 4 × 10⁻⁵ இருக்கும். என்னுடைய Q வேல்யூ வேணும் 2a அப்படின்றது என்னது? இப்போ நீங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸை இப்போ நான் சொல்ல போகிறேன். இங்கே எனக்கு 2a வருது. அப்போ 2aன்றது என்ன? 2 × 10⁻². கரெக்டாக? இப்படி நிறைய பேர் எழுதிடுவீங்க. ஏன்னா எனக்கு இந்த இதை நீங்கள் ஏன்னு நினச்சிடுவீங்க. ஹரிபரியில் நீங்கள் எழுதும்போது இந்த மிஸ்டேக்ஸு மோஸ்ட் ஆஃப் த பேப்பர்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸ்கூல் டெஸ்ட்லேயும் சரி, போர்டு எக்ஸாம் பேப்பர்லேயும் சரி. என்ன நினச்சிட டோட்டல் டைபோல் லென்த்து தான் எனக்கு 2a. அந்த 2a தான் 2 சென்டிமீட்டர். ஏ வந்து 2 சென்டிமீட்டர் கிடையாது. அப்போ 2a தான் எனக்கு மொத்தமாக 2 சென்டிமீட்டர். அதில் யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். அப்போ இது 2 டைம் எனக்கு இது போயிடுச்சுன்னா -3. அப்போ 2 × 10⁻³ which is nothing but 2 milli-coulomb அப்படின்னு கூட நம்ம எழுதலாம். திஸ் இஸ் யுவர் சார்ஜ் வேல்யூ. சரியா? ஸோ இதுதான் நமக்கு வந்து இருக்கிற ரொம்ப ஒரு அண்டர்ஸ்டாண்டபிளான ஒரு விஷயம். அடுத்து பாருங்க. அடுத்து நமக்கு 2 parallel infinite line charges with the linear charge density இது ரைட்டா? வெறும் +1 -1 ரைட்டா? are placed at a distance of 2r in free space. ரெண்டு parallel plate இருக்கு. இது வந்து +1
இதை -1ன்னு சொல்லிட்டாங்க. இந்த ரெண்டு சார்ஜுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் 2r அப்படின்னு சொல்லியாச்சு. வாட் இஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன் த மிட்வே? நமக்கு தெரியும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார் பேரலல் பிளேட் வந்து நம்ம lambda by 2πr epsilon naught அப்படின்னு நீங்கள் படிச்சிருக்கீங்க, ரைட்? இது ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட், காஸ்லாவில் இருக்கக்கூடிய மேஜரான ஒரு அப்ளிகேஷன் தான் இது. ஸோ இது நம்ம வந்து தெளிவாக படிச்சிருக்கோம். இப்போ நமக்கு என்ன சொன்னாங்க, அந்த சார்ஜ் லீனியர் சார்ஜ் டென்சிட்டி தான் நமக்கு வந்து 1, அப்புறம் வந்து -1 +1 சொல்லியாச்சு. அப்போ 1 divided by 2πr epsilon naught, இது ப்ளஸுக்கும் மைனஸ்க்கு -1 2πr epsilon நாட்னு எழுதுறேன், சரியா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா I'm going to consider the mid பாயிண்ட்ல நான் மிட் பாயிண்ட்ல I'm going to consider. இப்போ இந்த மிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லும்போது இது பாசிட்டிவ், அப்போ என்ன ஆகும், இப்படி ரிப்பல் ஆகும். ஏன்னா இந்த பாயிண்ட்டை நம்ம பாசிட்டிவ் தான் எடுத்துப்போம். இது பாசிட்டிவ் ரிப்பல் ஆகும். இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ், அப்போ இது என்ன ஆகும், அட்ராக்ட் ஆகும். அப்போ மிட் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன ஆகுது, ஆட் ஆகுது. ஸோ வி கன்சிடர் த மேக்னிடியூட், ரைட்? அப்போ மேக்னிடியூட் கன்சிடர் பண்ணும்போது நான் என்ன பண்ண போகிறேன், 1 by 2πr epsilon naught plus 1 2πr epsilon naught. இப்போ நான் என்ன சொல்லலாம், இந்த 2 டைம்ஸ் அப்படின்னு எழுதலாம். 2 டைம்ஸ் மேலே அப்படியே 2 ஆகும். அப்போ 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா எனக்கு 1 divided by πr epsilon naught will be your final value, ரைட்டா? இதுதான் என்னுடைய ஃபைனல் வேல்யூவை நம்ம இங்கே எடுக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ எனக்கு வந்து 2 திங் இருக்குது, எனக்கு ரெண்டுமே சேம் டைரக்ஷன் தானே, எனக்கு ரெண்டுமே சேம் டைரக்ஷன் அப்படின்றதுனால I'm going to add the total one. சப்போஸ் எனக்கு ஆப்போசிட்டில் இருந்தாலும் எனக்கு கேன்சல் ஆகிடும். we know very well that எனக்கு 2 டிஃப்ரெண்ட் சார்ஜ்டு பிளேட் இருந்ததுன்னா இன் பிட்வீன் த பேரலல் பிளேட் தான் எனக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். சப்போஸ் எனக்கு சேம் சார்ஜ் நெகட்டிவ் பாசிட்டிவ்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இன்சைடு யுவர் எலக்ட்ரிக் ஃபீல்டு வில் பி 0. இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். ஐ ரிப்பீட், எனக்கு இந்த இடத்துல ஒன்று பாசிட்டிவ் பிளேட் இன்னொன்று நெகட்டிவ் பிளேட் அப்படின்றதுனால இன் பிட்வீன் த பிளேட் தான் எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். அது நம்ம ஆல்ரெடி பார்த்தது, lambda by 2πr epsilon naught. ஓகே, இப்போது அது ரெண்டுமே பாசிட்டிவ் பிளேட்டு இல்லை ரெண்டுமே நெகட்டிவ் பிளேட் அப்படின்னா எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைடு 0, ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்சைட் த பிளேட் 0, லெஃப்ட் சைட்லேயும் ரைட் ஹேண்ட் சைட்லேயும் எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எப்பவுமே இருக்கும், சரியா? அதை கொஞ்சம் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், ரைட்டா? ஏன்னா நிறைய பேர் வந்து எனக்கு வந்து அதுலேயுமே என்ன பண்ணிடுவீங்கன்னா, இன்சைடு தான் எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இருக்கும், லெஃப்ட் ரைட்லேயே வந்து 0ன்னு சொல்லிடுவீங்க. இல்லை, தட்ஸ் கம்ப்ளீட்லி ராங். ஸோ கீப் இன் மைண்ட். அவ்வளோதாங்க. டாப் மோஸ்ட் 15 கான்செப்சுவல் இம்பார்ட்டன்ட் ஹைலைட்டட் ஏரியாவில் இருக்கக்கூடிய CBSE PYQ ப்ராப்ளம்ஸை நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸை நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு என்னுடைய ஸ்மால் சஜஷன்ஸ் என்னன்னா, கேள்வி வந்ததும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வீடியோவை பாஸ் பண்ணிட்டு அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண முயற்சி பண்ணுங்க. அதுக்கப்புறம் சொல்யூஷன்ஸை பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ராப்ளம்ஸை எல்லாம் உங்களால் தனியாக சால்வ் பண்ண முடியும்னா இந்த சாப்டர்ல இருந்து எந்த மாதிரியான ப்ராப்ளம் கேட்டாலும் உங்களால ஈஸியா அட்டெண்ட் பண்ணி ஸ்கோர் எடுக்க முடியும். அது மட்டும் இல்லைங்க, தியரியும் நமக்கு ரொம்ப முக்கியம் தான். நம்ம முருகா எம்பி அகாடமியில நம்ம கான்செப்சுவல் வைஸ், தியரி வைஸ், ஏன் எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜிஸ், CBSE மார்க்கிங் ஸ்கீம் பேஸ் பண்ணி நம்ம கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. இதுக்கான செஷன்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கமெண்ட் செக்ஷன்லயும் இருக்கக்கூடிய அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, உங்களுக்கான டீடைல்ஸ் வந்துடும். வெயிட் பண்ணிடாதீங்க, இந்த வீடியோவை சால்வ் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணிடுங்க, லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஹெல்ப் அதர்ஸ் வித் a smile.